ஹேண்ட்ல அடிபட்டிருக்கு, எப்படி எழுதுவான்? அப்படியா? ஆமா, அதான் சரி ஒரு வாரம் லீவ் கேட்கலாமே. ஒரு வாரமா? ஐயோ, ஒரு வாரம் நம்ம ஃபியூச்சரே ஸ்பாயில் ஆயிடும் செந்தில். லைஃப் என்ன நினைச்சா? ஸ்கூல்னா சும்மா நினைச்சியா? ஒரு வாரம் வந்தாலும் ஒன்றும் பண்ண மாட்டான். நீ வேற, அது உனக்கே தெரியும். அப்படியா? அப்போ நீ நேரில் வரியா, என்னை பார்க்க வரியா? இது சாரி, நேரில் வந்து ஒரு அப்பாலஜி லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போறியா? அப்பாலஜி லெட்டர் எழுதிருக்கா? ஆமாம். சரி வரேன், மத்தியானத்துக்கு மேலே வரேன். மதியானத்துக்கு மேலே வரியா? சரி, வர்றப்ப கொஞ்சம் ஃபோன் பண்ணிட்டு வா. ஓகே ஓகே. நீ ஸ்கூலில் தானே இருப்பேன்? பிஸியாக இருப்பேன், கிளாஸ் எதுவும் இருப்பேன். சரி, நீ வந்தால் சொல்லு, நான் வேணா வரேன். ஓகே, நான் வந்துட்டு சொல்கிறேன். சரி ஓகே. சரி, ஏதாவது வேறு ஏதாவது சொல்லணுமா? ஹெட் மாஸ்டர் ஏதாவது? இல்லை இல்லை, வேறு எதுவும் வேணாம். சரி, நான் கிளாஸ் டைமில் இருக்கேன். நான் வைக்கிறேன். இதான் என் நம்பர், நோட் பண்ணிக்கோ. சரி, பரவாயில்ல. ஓகே. அப்பப்போ ஏதாவதுன்னா கூப்பிடு. உனக்கு எதுக்கு நாங்கள் இல்லை, என் பையன் ஏதாவது தப்பானாலும் எனக்கு கூப்பிடு, அவங்க அம்மா கூப்பிட்ற பதிலாக. ஓ சரி ஓகே. சரி வச்சுட்டா? சரி ஓகே. யார்கிட்ட பேசுனீங்க? அவன் தான் மிஸ் கிட்ட பேச சொன்னா, மிஸ்ட்டு சொல்லிட்டு இருந்தேன் கைக்கு அடிபட்டிருக்கு. ஏன் சாருக்கு ஃபோன் பண்ணுறது, எதுக்கு மிஸ்ஸுக்கு பண்ணுறீங்க? அவங்க கிளாஸ் மிஸ் தானே ஃபோன் பண்ண முடியும். யார், அந்த தேன்மொழி மிஸ்ஸுக்கு பண்ணீங்களா? ஆமாம். நம்பர் உங்களுக்கு எப்படி கிடச்சி? அவன்கிட்ட தான் வாங்கினேன். நான் உங்களை என்ன சார்கிட்ட தானே சொல்ல சொன்னேன்? இல்லை, கிளாஸ் மிஸ்ட்டு தான் சொல்லணுமாமா. அவன் தான் சொன்னான், ரூல்ஸ் அதுதானே. அவன் கிளாஸ் மிஸ்ட்டு தான் ஃபஸ்ட் சொல்லணும். அவன் உங்களை ஏதாச்சும் ஒரு அவனுக்கு அடிபட்டிருக்கு அந்த இதில் சொல்லுங்கன்னா, நீங்கள் தேன்மொழி மிஸ்ஸுக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்கீங்க. அவன் என் கிளாஸ் தான். எவ்வளோ நேரம் பேசுகிறீங்க? என்ன 10 நிமிஷமும் பேசுவீங்க? லீவு இன்னைக்கு வரல, நான் ஒரு வாரம் கழிச்சு வருவாங்க, என்ன ஒரு 2 நிமிஷம் ஆகுமா பேச? இல்லை பேசினதுக்கு அப்புறம் எனக்கே தெரியும் அவங்க என் கிளாஸ்மேட். ஆமா, அது நமக்கு தேவையில்ல. அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. அறிவு இருக்கா? ஒரு ஃப்ரெண்ட்கிட்ட பேசுறப்ப உடனே வச்சிருங்க அப்படின்னு வைப்பாங்க. கொஞ்சம் டைம் ஆகும். அவங்ககிட்ட எப்படி இருக்கீங்க, என்ன பண்றீங்க, அதெல்லாம் கேட்குறேன். நம்ம பையனுக்கு உடம்பு சரியில்லாமல் நானே உசுரை கையில் பிடிச்சிட்டு இருக்கேன். நீங்கள் என்னன்னா இது உறவு கொண்டாடிட்டு இருக்கீங்களா? 10 நிமிஷமா? 2 நிமிஷம் ஆகுமா பேசுகிறேன். கூட படிச்ச ஃப்ரெண்ட்னா அப்படி தாண்டி பேசுவாங்க. சும்மா வச்சுன்னு வச்சுக்கணும். அப்போ என்ன 1 ஹவர் பேசுங்க, நான் கிளம்புறேங்க. இல்லை, அவங்களுக்கு கிளாஸ் இருக்காமா, அதனால வச்சுட்டீங்க. நீ அம்மா வீட்டுக்குலாம் போக வேணாம். அவங்க வந்து ஸ்கூலில் லெட்டர் எழுதி கொடுக்க சொல்லியிருக்காங்க. அவனுக்கு லீவு தானே ஒரு வாரத்துக்கு. என் ஃபோனில் சொன்னால் பார்த்தாதா? ஃபோன்லாம் சொன்னால் பார்த்தா நம்ம ரூல்ஸ் படி அவங்க வந்து கிளாஸ் டெஸ்ட் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி சொல்லணும். அதுக்கப்புறம் லெட்டர் எழுதி கொடுக்கணுமாமா. இந்த மாதிரி ஒரு வாரம் லீவு, எதுக்கா லீவு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி கொடுத்தா தான் எக்ஸாம் எழுதி விடுவாங்க. நம்ம ப்ரைவேட்டில் படிக்கிறேன், கவர்மெண்ட்டில் தானே படிக்கிறேன். கவர்மெண்ட்டில் தான் இவ்வளோ ரூல்ஸ், ப்ரைவேட்னா ரூல்ஸே கிடையாது. ப்ரைவேட்னா பணம் தம்பாங்க. ஆமாம், பணம் கொடுத்தா ஓகேன்றாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறது தெரியுமா? நீ பையனை பார்த்துக்கோ, நான் போய் தேன்மொழி மிஸ்ஸை பார்த்துட்டு அப்படியே போய் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வரேன். சரி, நானும் வரட்டா? நீ எதுக்கு வர தேவையில்லாமல்? லெட்டர் எழுதி உனக்கு படிக்க தெரியுமா? எனக்கு எழுத தெரியும். தேன்மொழி மிஸ்ஸை பார்க்கணும். அவங்கள வேணா ஒரு நாள் வீட்டுக்கு வர சொல்லலாம், அவனை பார்க்குறக்கு. வீட்டுக்கு வேணா நான் மதியம் நான் பையனை கூட்டிகிட்டு நான் போயிட்டு வரேன். நீ ஒன்றும் போக வேண்டாம், அவனுக்கு அடிபட்டிருக்கு. அவன் வேலைக்கு ஏன் போகல? இன்னைக்கு டைம் ஆச்சு, இன்னும் வேலைக்கு போகல. பையனுக்கு அடிபட்டிருக்குல்ல, அதான் சரி. இன்னைக்கு 3 பேர் 2 பேர் வீட்டில் தான், குடும்பத்தை யார் பார்க்கறது? நான் தான் பார்த்துக்கிறேன்ல, நீங்கள் வேலைக்கு போக வேண்டியதானே? சரி, நேற்று லேட் ஆயிடுச்சுல, அதனால தான் இன்னைக்கு எந்திக்க முடியல என்னால். ஆனால் தூங்கிட்டு அப்படி என்ன பண்ண சொல்கிறப்போ நான் போய் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வரேன் மத்தியானம். நீ அதுக்குள்ள அவனுக்கு சாப்பாடு விட்டு எப்படியாவது எதாவது பண்ணு. சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டீங்களா? வாங்கிட்டு வந்துட்டேனே. வாங்கிட்டீங்களா? ஓ, நான் தான் ஊட்டினேன், எல்லாம் மறந்தே போயிட்டேன். அப்புறம் இப்போ நான் என்ன பண்ண தெரியுமா? நேராக ஸ்கூலுக்கு போயிட்டு தேன்மொழி மிஸ்ஸை பார்த்துட்டு அவங்ககிட்ட என்ன கை அடிபட்டுருக்கு அப்படியே கூப்பிட்டு போறீங்களா? அவனும் இல்லை, நான் மட்டும்தான். நீங்கள் மட்டும் எதுக்கு? ஆமாம், அவன் எதுக்கு? அவன் அடிபட்டிருக்கான், அவன்லாம் ஒன்றும் தேவையில்லை. இப்போ நம்ம தான் இப்போ தேவை. நம்ம போய் என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி அடிபட்டிருக்குங்க, அவன் கிளாஸில் எப்படி இருக்கான், என்ன மாறுறாங்க, அதான் விசாரிச்சுட்டு எழுதி கொடுத்துட்டு ஒரு வாரம் ஆகும் சொல்லிட்டு வந்துடுறேன். சரி, நீ இங்கே இரு, நான் போயிட்டுறேன். சரி, மழை வர மாதிரி இருக்குது, சீக்கிரம் வாங்க. நீ வந்துடுறேன். நீ அவனுக்கு என்ன வேணும்னு கேட்டு ஃபஸ்ட்டு அது என்ன பாரு. சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி ஓகே. தேன்மொழி கூப்பிடுவோம். அது என்ன இப்போ ஒரு 10 நிமிஷம் பேசுகிறாரு, நம்ம கூப்பிட்டு பார்ப்போம் என்ன பேசுதுன்னு. ஹலோ ஹலோ ஹலோ, தேன்மொழி டீச்சருங்களா? தேன்மொழி டீச்சர் கிளாஸுக்கு போயிட்டாங்க. நான் வசந்தி டீச்சர் சொல்கிறேன், பேசுகிறேன். நீங்கள் யார்?
வசந்தி டீச்சருங்களா? நான் வாசுவோட அம்மா பேசுறேங்க. வாசுவோட அம்மா? வாசு, ஐயோ அந்த பையன் பேரை கேட்டாலே எனக்கு ஒரே டென்ஷன் ஆகுதுங்க. கிளாஸ்ல படிக்கிறதே இல்லைங்கம்மா. நீங்க தான் அவங்க அம்மாவா? ஏமா பேரண்ட் டீச்சர் மீட்டிங் எல்லாம் இருக்குன்னு சொன்னா சொல்றானா இல்லையா உங்க பையன்? போன வாரம் ஒண்ணு நடந்துச்சு, சொன்னானா இல்லையா? இல்லைங்களா மேம், எதுவுமே போன வாரம் பேரண்ட் டீச்சர் மீட்டிங் நடந்துச்சு. இல்லைங்க எங்க அம்மாவுக்கு அடிபட்டுருச்சு, ஆஸ்பத்திரியில இருக்காங்க, அதனால வர முடியல அப்படின்னு சொல்றான். இல்லைங்களே, நான் வீட்டுல குத்துக்கலாட்டு வீட்டுல தாங்க உட்காந்துருக்கேன். ஐயோ உங்க பையன் பொய் நிறைய பேசுறாமா. உங்க பையன் பொய் நிறைய பேசுறான். இங்க பண்றதெல்லாம் சரியே இல்ல. ஸ்கூல் கட் அடிக்கிறாமா அவன். கட் அடிக்கிறானுங்களா? கட் அடிச்சுட்டு அவன் வெளியே சுத்துறதுக்கெல்லாம் போறது இல்ல. கட் அடிச்சுட்டு போய் பாத்ரூம் பின்னாடி போய் உட்காந்துட்டு இருக்கான். ஐயோ இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்களே மேம். ஏமா நீங்க தாமா, நீங்க ஒரு நாள் வாங்கம்மா நேர்ல. இருக்குன்னே சொல்லவே மாட்டேங்கிறாங்க மேம். எதுவுமே கேட்டா இல்லன்றாங்க மேம். நான் அவங்களோட மேக்ஸ் மிஸ், தேன்மொழி மிஸ் வந்து அவங்க கிளாஸ் மிஸ், இங்கிலீஷ் மிஸ். ஓகேங்க. மேக்ஸ் சப்ஜெக்ட்ல ரொம்ப ஒஸ்டா இருக்கான். போன இது நான் ஒரு டெஸ்ட் வச்சிருந்தேன், சொன்னா உங்க பையன் 100 மார்க் டெஸ்ட் இல்ல, 100 மார்க் டெஸ்ட் பாஸ் மார்க் 35மா. 35 எடுத்திருந்தா கூட பரவாயில்ல, 20 மார்க் எடுக்கிறான். என்ன படிக்கிறானா இல்லையா வீட்ல? நீங்க என்ன பண்றீங்க வீட்ல? படிக்க சொல்றீங்களா? கேட்டா ஹோம்வொர்க் எதுவும் இல்லங்கறான். வீட்ல காலைல எந்திரச்சு செல்லம் ஓவரா குடுக்குறீங்கன்னு நினைக்கிறேம்மா நீங்க வீட்ல. என்னாச்சு இப்ப? என்ன விஷயம் கூப்பிட்டீங்க சொல்லுங்க. மேம் அவனுக்கு நேத்து கீழே விழுந்துட்டான், கை அடிபட்டுருச்சுங்க மேம். அதுக்கு கை ஹாஸ்பிட்டல் போயிட்டு டாக்டர் பார்த்துட்டு 1 வாரம் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க, பெட் ரெஸ்ட். லீவுங்களா இப்போ? ஆமாங்க. ஐயோ உங்க பையன் படிக்கிற லட்சணத்துக்கு இப்ப மறுபடியும் 1 வாரம் லீவு கொடுத்தா அவன் எப்படிங்க பாஸ் பண்ணுவான்? நான் ஹெட் மாஸ்டர்ட்ட சொல்லி உங்க பையனை பப்ளிக் எக்ஸாம் எழுத விடாம பண்ண போறேன். மேம் ப்ளீஸ் மேம், அவன் கை உண்மையாலுமே இப்போ போட்டோ வேணா வாட்ஸ்அப்ல அனுப்புறேன் பாருங்க. இல்ல நீங்க போட்டோ எல்லாம் அனுப்ப வேணாம், தயவு செஞ்சு நேர்ல வந்து ஏதாவது அப்பாலஜி லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போங்கம்மா. பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு வர்றது இல்ல. அவங்க அப்பா வாசோட அப்பா வர்றாருங்க மேம். மதியானம் தேன்மொழி மிஸ் வர சொல்லியிருக்காங்க, மதியானம் வருவாங்க மேம். அப்படிங்களா? இல்ல நீங்களும் கூட வர்றதுனா கூட வாங்க. ரொம்ப உடம்பு முடியல மேம், அதான் பக்கத்துல இருந்து பாத்துக்கிறேன் மேம். அது வீட்டுக்கார் வருவாருங்க மேம். சரிம்மா பையனை இதுக்கப்புறமாச்சு படிக்க வைங்கம்மா. 1 வாரம் கைதான வலி, புக் எடுத்து வச்சு படிக்க வச்சு சொல்லுங்க. கை வலியில எழுததான் முடியாது, படிக்கவுமா முடியாது. சரிங்க மேம், நான் சொல்றேங்க மேம். சரி, இந்த தப்பு நடக்கும் பாத்து. சரிம்மா எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆச்சு, நீங்க சொல்லுங்க. சரிங்க மேம். சரிம்மா. நம்ம தேன்மொழி மேம்கிட்ட பேசலன்னா அதுக்குள்ளேயே இந்த வசந்தி மேம் அதுக்கு மேலே ராக்காச்சியாக இருக்கும்போது இப்படி குறை சொல்லுது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒன்றும் நடந்திருப்பான்னு நினைக்கிறேன். படிக்கிறதே இல்லை வேறு.